என்னன்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியுது சரியா. அதனால பாஸ்டர் என்ன அங்க இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு பிரைஸ் கொடுத்துறாதீங்க, ஒருத்தர் 2 கேள்விக்கு ஆன்சர் சொன்னா மட்டும் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரியா. அதனால 2 கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு பிரயாசப்படுங்க, பிரைஸ எடுத்துட்டு போங்க சரியா. அதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல யாரு நிறைய ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு சரியா. யார் நிறைய ஒரு வேலை ஒரு 4-5 பிரைஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் சரியா. அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும், இந்த மாதிரி சின்னதா இருக்காது, பெருசா இருக்கும். ஓகே, என்ன பெரிய சிஸ்டம் பார்த்தாலும் கேட்காதீங்க, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று ஒரு பாஸ்டர் வந்தாங்க தெரியுமா? பாஸ்டர் பேர் சொல்லுங்க. அது கேள்வி இல்லை சரிங்களா. நாங்கள் பாஸ்டர் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மற்றவர்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா. அதனால அது கேள்வி கிடையாது. பாஸ்டர் வந்து எதை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க? 10 commandments ஃபார் கிறிஸ்மஸ் சரியா. 10 கிறிஸ்துமஸுடைய 10 கற்பனை. அது 10மே சொல்ல வேண்டாம், எனக்கு 2 தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க கை தூக்கு. ஃபர்ஸ்ட் கை தூக்குனது யாரு அப்படின்னா எஸ்தர் சிஸ்டர் சரியா. அதனால எஸ்தர் சிஸ்டர் 2 ஆன்சர் சொன்னாங்கன்னா ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். வெரி குட். ஃபர்ஸ்ட் கற்பனை அதுதாங்க, யோசேப்பை போல நீதிமானாய் நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். சரி, ரெண்டாவது வெரி குட், அதுதான் 2வது பாயிண்ட். மரியாதை போல நான் கர்த்தருடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஸோ அதுதான் 2மே கரெக்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்பேன் சிஸ்டர், அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபர்ஸ்டே கை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், 2வது ஃபர்ஸ்ட் ஒரு நீங்கள் நிறைய கை தூக்குனீங்கனாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சரியா. நீங்கள் லேட்டாக கை தூக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, உங்களுக்கு தெரியலனாலும் அர்த்தம் இருக்கு சரியா. ஓகே, என்ன புதுசாக ரூல்ஸ் போடுறான் அப்படின்னா அப்படிதான் போடுவேன் சரியா. எப்ப எனக்கு ரூல்ஸ் தோணுதோ அப்பவே போட்டுருவேன். சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பைபிள் வேர்ஸும் கேட்கலாம் சரியா. ஆனா அது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா அது பைபிள் வேர்ஸ் சரியா. ஏன்னா சொல்றவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து அதை புரிஞ்ச மாதிரி கேட்கணும், இல்லைன்னா கடைசியில அவங்க அது என்ன வசனம் அப்படிங்கிறது அவங்க அம்மா சொல்லுவாங்க சரியா. இதுதான் அந்த வசனம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க சரியா. ஓகே, ஐயோ இந்நேரத்துல கொஞ்சம் நேரம் சரியில்லை, ஏன்னா வந்து அவங்க நல்ல மூட்லயும் இல்லை, அதாவது கொஞ்சம் நேரம் போடும், அதுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம். யார் பாட வராங்கன்னா, நம்ம ஸ்டெஃபன், ஆப்ரின், ஹெப்சன் 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறாங்க. நல்ல சத்தமா கைதட்டி மந்திரங்களை வரவேற்போம். இவ்வளவுதான் சத்தமா, காலையில் சத்தம் இட்லி காட்சி ஒரு சத்தம் போடுங்க, அப்படி அதோடைய தலைநாட்சி வரணும்ல.
ரொம்ப அற்புதமாக பாடின நம்மளுடைய பிள்ளைங்களை வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம். சரியா? கேள்வி என்ன அப்படின்னா, கேள்வி ரெடியாக இருந்துக்கோங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இயேசு பிறப்பின் கொஞ்சம் சத்தம் இயேசு பிறப்பின் மகிமையை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரசங்கத்தில் நிறைய வாட்டி பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அந்த இருப்பிடமும் அந்த வசனமும் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. சிஸ்டர், உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. உங்களுக்கு தெரியல அப்படின்னா செல்வி சிஸ்டருக்கு கை தூக்கியிருக்காங்க. தெரியல, ஓகே. செல்வி சிஸ்டர், ஏசாயா 40:5ங்கிறது கரெக்டான பதில். வசனம் தெரியுமா? சரி, வசனம் தெரியாது, ஆனால் இருப்பிடம் கரெக்ட் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு கரெக்டான பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸு. சரியா? அந்த வசனத்தை எடுத்து வாசித்துடலாமா ஒரு வாட்டி? ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். அதுதான் அந்த வசனம். இன்றைக்கி கூட பாஸ்டர் மெசேஜில் அந்த வசனத்தை சொன்னாங்க. ஸோ தயவாக அது எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். சில வசனங்கள், எல்லா வசனத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில வசனங்கள், ரொம்ப முக்கியமான வசனங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கும் அது ரொம்ப பலனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் அவங்க நல்ல மூடில் இருக்காங்க. அதனால் இப்போ வந்து அவங்க வசனம் சொல்லுவாங்க. அந்த வசனத்தை சொல்லி முடித்த பிறகு ஒரு வேளை உங்களுக்கு அது புரியலன்னா அது என்ன வசனம்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்கிறது யார்? பின்ட்டு அவர்கள் வந்து சொல்லுவாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? ரெனிஷா. சொல்லுங்க. அது என்னன்னா, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். அதை தான் சொன்னாங்க அவங்க. ஃபஸ்ட்டு என்ன வேர்ஸ் அப்படின்னா, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு. அது வேண்டாம், அடுத்த வசனம் சொல்லு. டேஸ்ட் அண்ட் சி த லார்ட் இஸ் குட். அதுதான் அந்த வசனம். அடுத்து ப்ரே கண்டினியூஸ்லி. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வசனத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, அடுத்த ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம். சரியா? என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிடுறேன். பாய்ஸ் டான்ஸ் ரெடியாக இருக்காங்களா? சண்டே ஸ்கூல் பாய்ஸ் டான்ஸ் ரெடியாக இருங்க. அடுத்து உங்களுடைய ப்ரோக்ராம் தான். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் வந்து ஏசப்பா சாஸ்திரிகள் ராஜாக்கள் அனுப்பப்பட்டவர்கள் வந்து ஏசப்பாவுக்கு 3 பொருள் கொண்டு வந்தாங்க. கரெக்டா? ஸோ அந்த 3 பொருளையும் பைபிளில் இருக்கிற பிரகாரமாய் சொல்லணும். யாருக்கு தெரியும்? சரி, ஃபஸ்ட்டு கை முகேஷ் தான் தூக்கியிருக்கான். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பூலம். ஆனால் அது கொஸ்டின் கிடையாது. சரியா? ஆனால் அந்த ஆர்டர் கரெக்ட். பொன், ஆனால் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம் அப்படி தான் தெரியும். ஆனால் ஆர்டர் என்னென்னா பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். சரியா? அந்த 3ம் எதற்கு அடையாளம்? பொன் வந்து சரி தெரியல. ஓகே, வேறு யாருக்கு தெரியுமா? சிஸ்டர், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கிற ப்ரையாரிட்டி. உங்களுக்கு தெரியலன்னா வேறு யாருக்கு வச்சு கொடுத்துருவேன். ஓகே, தெரியுமா சார்? சரி சொல்லுங்கள். பொன் வந்து இயேசு ராஜா அப்படிங்கிறதுக்கு அடையாளம். வெள்ளை போலம் அவர் மரிக்க போகிறதற்கு அடையாளம். தூபவர்க்கம்
தூப வர்க்கம் ஆசாரியருக்கு கொண்டு போகிற காணிக்கை அப்படிங்கிறதுனால அது சரியான பதில். 2 பதில் அவங்க கரெக்டாக சொன்னனால அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். டேனி வாங்க, நீங்கள் வந்து ப்ரைஸ் கொடுங்க. இது எதுக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஆன்சர் சொல்லணுங்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் கை தூக்குறீங்க. இனி வர்றதெல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் கை தூக்குறீங்கன்னு தெரில. தொடர்ந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். சொன்னபடி பிள்ளைங்க வந்து சண்டே ஸ்கூல் பாய்ஸ் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ டான்ஸ் ஆடுவாங்க. பாட்டு ரெடி பண்ணிடுங்க. வேறு யாராவது பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழு கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலும் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே. கண்ணும் கண்ணும் காத்திருന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. കണ്ണും 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 കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു പൈതലിനായി കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന്. ആകാശവീതിയിൽ இந்த மைக்கை கொஞ்சம் ஹலோ, பாட்டு முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா டான்ஸ் கோரியோகிராஃபர் அங்கே இருக்கார். அவர் அங்கே சுவிட்ச் போட்டால் தான் இங்கே ஆடும். அவர் அங்கே நிப்பாட்டிட்டாருன்னா இங்கேயும் நிப்பாட்டிடுவாங்க.
சரி, பிள்ளைங்க நல்ல ஆடுறாங்க. இன்னுமே வந்து நல்லா ஆடுறதுக்கு நம்ம வந்து உற்சாகப்படுத்தினால் பிள்ளைகள் நல்லா ஆடுவாங்க. இன்றைக்கி காலையில் பாஸ்டர் மெசேஜில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒவ்வொரு தாளந்து ஆண்டவர் கொடுத்துருப்பார். யாருக்குமே எனக்கு தாளந்து இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தாளந்தை எடுத்து பயன்படுத்தணும். எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முடியாது. இப்போ என்னை போய் டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னை பேச சொன்னீங்கன்னா டாப்பிக்கே இல்லாமல் 2 மணி நேரம் பேசணுனாலும் பேசுவோம். சரியா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒருத்தங்களுக்கு நல்ல பாட வரும், ஒருத்தங்களுக்கு நல்ல டான்ஸ் ஆட வரும். எல்லாருக்குமே எல்லாமே வராது. உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் வந்து ஆண்டவருக்காக அதை முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு இன்றைக்கி சொன்னார். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிந்த டேலண்ட்டு இங்கே வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, டைம் வந்து 7:45 கூட ஆகலை. 9:30 மணி வரைக்கும் உங்களை விட போகிறது கிடையாது. சரியா? ப்ரோக்ராம் எனக்கு இல்லை, அதனால தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு 4 ப்ரோக்ராம் மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் நான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன். அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு போய் அப்பப்போ ப்ரோக்ராம் நடக்கும்போது சைலண்ட்டாக போய் பேரை கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே வந்து டீசெண்டாக இங்கே வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஒரு கேள்வி. இப்போ வரைக்கும் யார் லீடிங்கில் இருக்கீங்க? யாராவது ப்ரையாரிட்டியில் இருக்காங்களா? எஸ்தர் சிஸ்டர் மட்டும் ப்ரையாரிட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, முன்னணை பற்றி பாஸ்டர் மெசேஜ் பண்ணாங்களா? அந்த முன்னணை எதை குறிக்கிறது? முன்னணைனா என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு கை தூக்குனது டேனி தான். பட் ஆனால் வந்து எஸ்தர் சிஸ்டரும் கையை தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ப்ரையாரிட்டியில் இருக்காங்க. ஒரு வேளை சிஸ்டர் இல்லை வேண்டாம் பெரிய மனசு பண்ணி நான் டேனிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டேனிக்கு அந்த வாய்ப்பும். டேனி சரி, அவங்க டேனி சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து சொல்லணும் பிரதர், வாங்க. இல்லை, உங்கள் அக்கா ஏதோ ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த தொழுவத்தில் வந்து முன்னணி இருக்கும். அங்கன்னா ஆட்டுக்குட்டியை வச்சுருப்பாங்க, அது வந்து பலியிடுறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் முன்னணி. ஒரே ஒன்று தான் சொல்லியிருக்கீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு. 6 பாயிண்டா? ஒன்று வந்து பலியிடப்படுற ஆடு, அதுதான் முன்னணி. ஓகே, ஒன்று கரெக்ட். ஒன்று கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் உண்டு. முன்னணியில் சாப்பாடு முன்னணியில் சாப்பாடு போடுவாங்க. ஓகே, அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். என்னன்னா சாப்பாடு வைக்க தீவன தொட்டி. சரியா? ஸோ அதுதான் வந்து அவரு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிட்டான். அதனால ஒரு பாயிண்ட் கொடுக்கும். சரியா? அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கானே, அதுக்காக வச்சு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு பாடல் கேட்கலாம். யார் பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், செல்வி சிஸ்டர் அவங்க ஃபேமிலியோடவா சிஸ்டர் தனியாக செல்வி சிஸ்டர் வந்து தனியாக ஒரு பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இன்னும் பாடுற விருப்பம் உள்ளவர்கள் தயவாய் நீங்கள் வந்து பின்னாடி பேரை கொடுங்க. தேவன் மனிதனாயாகினார், தீயோர் பீணையாய் பூமேவினார். தேவலோகம் களி கூறுதே, தேவகுமாரனை போற்றுதே. போற்றுவோம் போற்றுவோம் புண்ணியநாதனே சுவையே, அல்லேலூயா. போற்றுவோம் போற்றுவோம் புண்ணியநாதனே சுவையே. காலம் நிறைவேறின போது கன்னை கர்ப்பத்தில் உற்பவித்து
வேதியர் மமரை ஓதினார் வேதனும் பாலகனாயினார் போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதனே சுவையே அல்லேலூயா போற்றுவோம் போற்றுவோம் புண்ணிய நாதனே சுவையே மெய்ப்பர்க்கு நற்செய்தி கிட்டுது மேலோக சேனைகள் பாடுது மாட்டிடை மன்னர் கோயில்கிறார் வானோதி எந்தற்கு பார்க்கிறார் ரொம்ப அருமையாக பாடின சிஸ்டருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து ஒரு கேள்வி, அதைத் தொடர்ந்து பாடல் பாட நம்ம சர்ச்சில் இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு எல்லாரும் ஆயத்தப்படுங்க. அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. ஒரு லீடிங்கில் டேனியும் சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா வேற யாருக்கும் அவங்க கை தூக்குனா அவங்களுக்கு ஓகே. அந்த கட்டளையில் 10 கட்டளையில் இன்னும் அவங்க ஃபஸ்ட்டு 2 கட்டளை சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து யோசேப்பின் நீதி உள்ளவனாக இருந்தான், 2வது மரியாள் வந்து இயேசுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு கட்டளை. ஸோ 2 கட்டளை, இன்னும் 2 தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஓகே. சிஸ்டரே கை தூக்கியிருக்காங்க, எஸ்டர் சிஸ்டர். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸு, இல்லைனா வேற யாருக்கும் அது ஓகே. மரியாளை போல கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நட்சத்திரத்தை போல ஞானிகளுக்கு இல்லை, நட்சத்திரம் ஞானிகளுக்கு வழிகாட்டியது, நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டி கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் அந்த கட்டளை. ஸோ 2மே கரெக்டு. அவனால் அவங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்டில் இருக்கிறனால கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். அவங்க வந்து ஓகே. செல்வின் ஓகே. அடுத்த ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி லேடிஸ் ரெடி ஆகிட்டிங்களா? இதுக்கு அடுத்தா? சரி, அதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு முன்னாடி ஆயத்தப்படுங்க. ஓகே, இன்னும் ஒரு கேள்வி. அந்த முன்னணை இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அவர் 1 தான் சொல்லியிருக்காரு, 2 சொல்லியிருக்காரு, ஆனால் அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. முன்னணை எதை குறிக்கிறது? திரும்பியும் சிஸ்டர் வந்து கை தூக்கியிருக்காங்க, எஸ்தர் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, முதற் பலன். ஓகே, பழுதற்றது. அதாவது 3. ஒன்று வந்து விலை மதிப்பெற்ற ஆடு, பழுதற்ற ஆடு. இன்னொன்று வந்து முதற் பலனான ஆடு.
ஸோ மூன்றுமே சரியான பதில். அதனால் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, இன்னொரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இன்னொரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க லீடிங்கில் போயிடுவாங்க. சரியா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஏன் ஆன்சர் சொல்ல மாட்டீங்கன்னு தெரில. இனி வர்றதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் ஒரு கொஷின் கூட கேட்டுறேன், ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரசங்கம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியும். சரியா? சுட 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 கேட்டானா டக்குன்னு சொல்லிடலாம்ல. ஸோ இதுக்கு கொஞ்சம் மவுஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னாள் அவங்களுடைய அப்பா பேர் என்ன? பைபிள்லாம் புரட்டக்கூடாது. செல்வி சிஸ்டர் கை தூக்கியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு தான். பானுவேல். பானுவேலுங்கிறது சரியான பதில். அதனால் அவங்க ஒரு பாயிண்டில் இருக்காங்க. ஓகே, இனியும் கூட ஒரு கொஷின் கேட்கலாம். என்ன அப்படின்னா, ஓகே, மகிமையை கண்டவர்கள் 3 பேரில், அதில் 2வது உள்ளவங்க கேட்டாச்சு. ஃபஸ்ட்டு யார்? சிஸ்டருக்கு தான் ப்ரையாரிட்டி. சொல்லுங்கள். மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள்ங்கிறது சரியான பதில். அதனால் 2க்குமே கரெக்டாக பதில் சொன்னனால இப்போ அவங்க 2 ப்ரைஸ் வாங்கி அவங்க தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு பெரிய கிஃப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி வேறு யாராச்சும் ஜெமி சொல்லலாம், அப்புறம் எஸ்தர் சிஸ்டர் சொல்லலாம். சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, உற்சாகப்படுத்துவோம் கரங்களை தட்டி. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். பாடலுக்கு ரெடியாக வராங்க எல்லாரும்.
ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கேட்டோம் அப்படின்னா, நேற்று பாஸ்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. என்ன அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரை பார்க்குறக்கு எதை மாதிரி இருக்குன்னாங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு. நிஜமாகவே கண்ணை மூடி கேட்டோன்னா ஒரு வசனம் நம்ம பாஸ்டர் அடிக்கடி இன்றைக்கி கூட மெசேஜில் சொன்னாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமே நீ சிறியதல்ல. நிஜமாகவே நம்மலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம இந்த சர்ச்சில் ஒரு இங்கிலீஷ் ஒர்ஷிப் நடக்கணும். இங்கிலீஷ் மாஸ் சண்டே நடக்கிற அளவுக்கு சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே தூர தேசத்தில் போய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த இடத்துல நடக்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் இருந்தது. ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம பிள்ளைங்க பாடினாங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் கற்றுக் கொடுப்போம், இங்கிலீஷ் பைபிள் வேர்ஸ்லாம் கற்றுக் கொடுப்போம். தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான், சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க. சண்டே கிளாஸ்க்கு அனுப்புனீங்கன்னா பிள்ளைங்க எல்லாத்தையும் கற்று ரொம்ப தேறினவர்களாக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு கேள்வி, அதற்கு அடுத்து வந்து ஒரு சாங், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ். ஓகே, டான்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். கோட்டக்கரையிலேருந்து பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதுக்காக தயவு செஞ்சு ஆயத்தப்படுங்க. ஒரு கேள்வி அதே தான், இன்னைக்கியோட மெசேஜில் இருந்து தான். இப்போ வரைக்கும் யாருமே லீடிங்கில் இல்லை, அப்படி தானே? யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. டேனி இருக்கான். டேனி சார், இன்றைக்கி மெசேஜ் கேட்டிங்களா? அப்போ நீங்கள் தான் அவன் சொல்லிடுவான் கண்டிப்பாக, சரியா? ஸோ அன்னாள் அவங்களுடைய கோத்திரம் என்ன? ஓகே, ஜெனிஃபா இல்லை ஜெனிஃபா வந்து கை தூக்கியிருக்காங்க. சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே, என்ன கோட்? ஆசேர் கோத்திரம், கரெக்டு. அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த கோத்திரத்துக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி அந்த கோத்திரத்துக்கு இன்னைக்கு தான் மெசேஜில் சொன்னாங்க. தமிழே வரலையே, சுவிட்சர்லாண்டுன்னு சொன்னதான் சொன்னால் ஒரே இங்கிலீஷாக தான் வருது. சொல்லுங்க. சரி, அது கேள்வி கிடையாது. ஆனால் அது என்ன பாஸ்டர் சொன்னாங்க, யாருக்கும் ஞாபகம் இருக்கா? ரொம்ப வளர்ச்சி மிகுந்ததும் கொழுமையானதும் ஒரு கோத்திரமாக இருந்தது. அதான் ஆசூர் கோத்திரம். ஸோ அவங்க ஒரு பாயிண்டில் இருக்கீங்க. அடுத்து தொடர்ந்து ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. ஒரு ப்ரோக்ராம், ஒரு பாடல் பாட கேட்க போகிறோம். யார் வந்து பாடுறான்னா, இமான் வந்து ஒரு பாட்டு பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because of given Jesus Christ our Lord. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because of given Jesus Christ our Lord. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. எல்லாரும் பலத்த கரத்தட்டி அவனை என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஒரு டான்ஸு, கோட்டக்கரையில் இருக்க பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சபையின் மூலமாக ஆங்காங்கே
இது சண்டே கிளாஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் நடக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏரியா தான் வந்து கோட்டக்கரை. கோட்டக்கரையிலேருந்து பிள்ளைங்களை வந்து இங்கே டான்ஸாக ஆட ஆயத்தம் பண்ணி நம்ம சபையிலேருந்து சண்டே கிளாஸ் நடத்துகிறவங்க வந்து முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் அடுத்த ஏரியாவிலேருந்து ஊழியம் செய்கிறவர்களும் உங்கள் பிள்ளைங்களை வருகிற காலங்களிலே நீங்கள் ஆயத்தப்படுத்தி இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஆயத்தப்படுவோம். ஹாய் ஜூடா. நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? நல்ல இங்கே வந்து ப்ராக்டிஸ் எடுத்து இங்கேயே ஸ்டேஜ்லேயே ஆடின பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கை தட்டுவோம். ஏன்னா ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம். ஏன்னா இங்கே வந்து தான் ப்ராக்டிஸு, இங்கே வந்து தான் டான்ஸு. ஓகே, ஸோ அடுத்து கேள்வி எனக்கு என்னவோ ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ போகுதோ போவோம். ஒரு கேள்வி என்னன்னா, இது
மெசேஜ்லேருந்து இல்லை, நம்ம சபையிலேருந்து ஒரு தம்பி தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு. ஆனால் நமக்கு வந்து சபையில் நடக்கிற சில விஷயங்கள் நேர்த்தியாக தெரியணும். ஸோ அது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி. சரியா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சரியா? இந்த வருஷம் இந்த சபையில் எத்தனை கன்வென்ஷன் நடந்திருக்கு? யாருமா அது 2 சொன்னது? எத்தனை கன்வென்ஷன் நடந்திருக்கு? 3. சரி, அது கேள்வி இல்லை. சரியா? இது இங்கே பாருங்க, டக்குன்னு கை தூக்கணும். யார்கிட்ட கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த 3 கன்வென்ஷன்லேயும் வந்த பாஸ்டர்ஸ் பேர் சொல்லணும். கை வந்து சரி, விஜய் சிஸ்டர் கை தூக்கியிருக்காங்க. விஜய் சிஸ்டர்கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வந்து இம்மானுவேல் கல்பனா அவங்க, 2வது கார்த்திக் அமாலியல், கேபி ஜான்சன், 3வது கேபி ஜான்சன். என்னன்னா இனிஷியல் முதற்கொண்டு சொல்கிறாங்க. அதனால் அது ரொம்ப கரெக்டான பதில் தான். சரியா? அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் கஷ்டம்தான், ஞாபகம் வச்சு வார்த்தை உள்ளே போயிருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். 3 பேரும் வந்து பிரசங்கங்கள் கொடுத்தாங்க. அந்த மெசேஜுடைய அட்லீஸ்ட் அதோடைய டாபிக் சொன்னா வச்சு ஓகே. 3 நாளில் வித்தியாசமான டாபிக் இருந்தால் கூட ஒரு நாளில் உள்ள டாபிக் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய மெசேஜுடைய தலைப்பை சொன்னீங்கன்னா, ஐயோ இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இப்போ தான் நிறைய பேர் டைரியெல்லாம் புரட்டிட்டு இருக்காங்க. அது எந்த பக்கத்தில் இருக்குன்னே தெரில. சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனில் பேசின பாஸ்டர். ஓகே. ப்ரேயர் பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் கார்த்திக் அம்மாளியல் பாஸ்டர் பேசினாங்க. 3வது கேபி ஜான்சன் பாஸ்டர். பரிசுத்தத்தை குறித்தும் சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் அது கரெக்டு. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டர். சரியா? இனி ஒரு கேள்வி. இதுவும் சபையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நம்முடைய சபையில் 2, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை தவிர்த்து 2 வேறு ஊழியம். சரியா? அதோடைய டைமிங், அந்த டைம், அதோடைய கிழமையும் அதோடைய டைமிங்கும் சொல்லணும். சிஸ்டர் தான் கை தூக்கியிருக்காங்க. சொல்லுங்கள். புதன்கிழமை வேத பாட வகுப்பு எத்தனை மணிக்கு சிஸ்டர்? 7 மணிக்கு. 7 மணிக்கா சிஸ்டர்? ஆமாம், 7 மணிக்கு தான். ஓகே. 2வது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் 10:30க்கு. 10:30யா 10 மணியா ஃபஸ்ட்டு? 10:30யா? 10:30. சரி, சரியான பதில். அதனால் அவங்க 2 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா சபையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பரிசு. ரைட்டஸ் இவங்க பையன் வாங்கிக்கிறான். டே ஓகே. இப்போது ஒரு பாடல் கேட்க போகிறோம். யார் வந்து பாடுறாங்க அப்படின்னா, டைட்டஸ் அண்ட் முகேஷ் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. எல்லோரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்தும். அதை தொடர்ந்து ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். யார் வந்து சொல்கிறான்னா, சுஷ்மி வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம். சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு தெரிஞ்ச பாடல். நம்ம கேரல் சர்வீஸ்லாம் படித்தோம்ல, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து எவ்வளோ பவர் கொடுத்து இந்த பாட்டை படிச்சிங்க. அந்த பவரோட இந்த பாட்டு கூட சேர்ந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெடியாக இருக்குங்களா? ஓகே. இயேசு பிறந்தார் பெத்லகேம் ஊரிலே.
இயேசு பிறந்தார் பெத்தலையின் ஊரிலே மரியாளின் மைந்தனாம். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய பகுத்தாரே. இயேசு பிறந்தார் பெத்தலையின் ஊரிலே மரியாளின் மைந்தனாம். இயேசு பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய பகுத்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. இருளை போக்கிடவே பிறந்தார் இயேசு, வெளிச்சம் தந்திடவே பிறந்தார் இயேசு. பாவத்தை போக்கிட சாபத்தை நீக்கிட பாரினில் மைந்தனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, எருமை கோலத்திலே பிறந்தார் இயேசு. ஆட்டு தொழுவத்திலே பிறந்தார் இயேசு, ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் இயேசு. மேன்மையை தரித்தவர், தாழ்மையை தரித்தவர், தாழ்மையை தரித்தவர், ராஜாதி ராஜனாய் பிறந்தார் இயேசு, ராஜனாய் பிறந்தார் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா 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 அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. மரியாளின் மைந்தனார் பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. மரியாளின் மைந்தனார் பிறந்தார் பாவங்களை போக்கவே மனுவாய் அவதரித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலு அல்லேலு அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக ஒரு பாட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அப்படி தானே? சவுண்டு கேட்குதா? ஓகே. ஸோ இப்போ வந்து 2 ஸ்டோரி கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது, சரியா? ஸோ நிறைய நேரமாக உட்காந்தே இருக்கும், அதனால் அது சரிப்பட்டு வராது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் எல்லாருக்கும் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது. 2 ஸ்டோரி கேட்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கால் கையெல்லாம் கொஞ்சம் நீட்டி எடுத்து கையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. 2 ஸ்டோரி கேட்கலாம். சுஷ்மி ஒன்றும், இன்னொரு வசுந்தராவா? சரி, 2 பேரும் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. வா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம். அவங்க ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி அந்த ராஜாக்கும் அந்த மக்கள் எல்லாரும் பிடிக்குமா. ஒரு நாள் அவங்க பிறந்தநாள் ஒரு வருஷத்துக்கும் வரும்போது அவங்க நினைப்பாங்க, நம்ம நல்லா கிராண்டாக இது பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு பர்த்டே வரலாம். அப்போது அவங்களுக்கு வயசான பிறகு அவங்க பர்த்டே வரணும்னு அவங்க நினச்சாங்களா, இதோடு நம்ம ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்போது அவங்க அவங்களோட ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். அப்போ ஒரு பையன் மட்டும் ஓடி அந்த ராஜாவை கெட்டி பிடிச்சானா. அப்போ அவங்க சொன்னானா, எல்லாரோடையும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னானா. இதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவை ரொம்ப அன்பாடி நம்ம பார்க்கணும். நன்றி. ஒரு கடலோரத்தில் ஒரு சின்ன வீடு இருக்கும். அங்கே ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருப்பாங்க. அங்கே அந்த பையன் அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பான். அப்போது அந்த பையன் நல்லா
படிச்சிருப்பான். படிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைக்காது. அதனால அவன் வீட்டிலே இருப்பான். கடைசியில் ஒரு நாள் அவனுக்கு வேலை கிடச்சிரும். அதனால அவன் வெளியூருக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அவன் வெளியூருக்கு போயிடுவான். போன பிறகு அந்த பையன் அவங்க அப்பா சொல்லுவாங்க அவங்க பையன்கிட்ட, நீ போகாத, நான் ஒத்தையில் தான் இருப்பேன்னு சொல்லுவான். அப்போ அந்த பையன் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, இல்லைப்பா நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் உங்கள்கிட்ட, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி எப்போவாவது ஒருக்கா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். கடைசியில் அங்கே நிறைய வேலை இருக்கும்ல, அதனால் அவன் ஃபோன் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா கையில் ஃபோன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஃபோனுக்காக. ஃபோன் பண்ணவே இல்லைன்ட்டு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா காத்துட்டு இருந்தாங்க. 2-3 நாள் கழித்து அவங்க பையன் அவங்க வேலை போயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவான். அப்போ அவங்க அப்பா ஓடி போய் கெட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ அந்த பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு வேலை போயிடுச்சு, நான் எப்போவுமே உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லுவான். கடவுள் எப்போவுமே நம்ம கூடயே இருப்பார். தேங்க்யூ. அதனால யாரும் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருங்க. அதுதான் இந்த கதையுடைய மாரல். ஆக்சுவலாக இளையகுமாரன் கதை மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி ஏதோ அவங்க அந்த விதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்பதாக ஒரு கேள்வி, அது முடிச்சுட்டு நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இந்த இங்கே கீபோர்டு வாசித்து இருந்தவருங்க. ஓகே, ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, யார் இப்போ லீடிங்கில் இருக்காங்க? ஜெனிஃபா, அவ்வளோதான்ல. டேனியும் லீடிங்கில் இருக்காங்க. ஓகே, ஸோ 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, மரியாளுடைய பேரின் அர்த்தம். ஓகே ஜெனி, நீ சொல்லிட்ட, சரி ஓகே, அவ சொல்லிட்டா கண்ணீர். ஓகே, இன்னொன்று, சரி ஓகே, நீ 2 கொஸ்டின் ஆன்சர் சொல்லியிருக்க, அதனால் ஒரு ப்ரைஸ். சார் நீங்களும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா ஒரு ப்ரைஸை கொடுத்துருவேன், கையிலே வச்சுருக்க கஷ்டமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு பேரோட அர்த்தம் தான். அன்னாள் அவங்களுடைய பேரின் அர்த்தம் என்ன? என்னவா இருக்கும் தெரியலையா? சரி, அதுக்கு முன்னாடி சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் பதில் சொல்லலைன்னா சிஸ்டர் சொல்லுவாங்க. தெரியலையா? கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவள்ங்கிறது சரியான பதில். 2 கேள்விக்கு பதில் சொல்லி ஓகே, இன்னும் ஒரு செட்டு கேள்வி இருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 6 ப்ரைஸ் இருக்கு, அதனால அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி, எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு நிற்கலாமா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எம்டி பிளேஸாகவே இருக்குது, அதனால் இந்த சைடில் இருக்க பிள்ளைங்க மட்டும், அதாவது சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இந்த சைடு வாருங்களா? கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போய் அவங்க பிள்ளைங்களுக்கு இடம் கொடுங்க. சார் டேனி, சண்டே ஸ்கூல் கேர்ள்ஸ் இன்சைடு வாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அவர் யாரையாச்சும் மிதிச்சு கிதிச்சு காலு கீழு மிதிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது வேறு பிரச்சனையாயிடும். இன்சைடு வாங்க வாங்க வாங்க. கோட் எல்லாரும் இங்கே பாருங்க, ஒரு கை 1 hand டிஸ்டன்ஸில் நில்லுங்க. 1 hand டிஸ்டன்ஸில் தள்ளி நில்லுங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? முன்னாடி பின்னாடி எல்லாத்துலையும் 1 hand டிஸ்டன்ஸ். ஓகே, சேர் கீரெல்லாம் உடச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, எல்லாரும் 1 hand டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்களா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல? இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டான்ஸ் ஸ்டெப்பு இந்த தம்பி சொல்லுவார். நீங்கள் எல்லாம் எப்படி ஆடுறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஈஸியான ஸ்டெப்பு தான், யாரும் ஆடாமல் இருக்கக்கூடாது. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே ஆடணும். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடி ஆட போகிறோம். சரியா? இன்னைக்கு காலையிலையும் பாடணும், இன்னைக்கு வந்த உடனேயும் பாடணும், இப்பயும் பாட போகிறோம். என்ன பாட்டு? இம்மானுவேல், அந்த பாட்டு தான். சரியா? எல்லாரும் பாடிடலாமா? ஓகே.
என்னன்னா இப்போ ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு பாஸ்டர். உங்களுக்கு ஒரு வேளை மெசேஜில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுபினை ஃப்ரெண்டில் கூப்பிட்டு 2 ஸ்டெப் ஆட விட்டிங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடுவாங்க. இது வந்து நம்ம நியூ இயரில் யூஸ் பண்ணிக்குவோம். நியூ இயரில் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அந்நேரத்தில் 2 ஸ்டெப்பு ஆடிட்டோன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். சரி, உட்காந்துக்கலாமா எல்லாரும்? சரி, தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது. இப்பொழுது சில பாடல்களை கேட்க போகிறோம். கடகடன் 2 பாட்டு கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அனு சிஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்போ அனு சிஸ்டரை தொடர்ந்து தாம்சன் பிரதர், அப்படி இல்லைன்னா ஜெமி ஜெனிபா அப்பா வந்து ஒரு பாட்டு. கவிதையா? ஓகே 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 பிரதர். குளிர்கால காட்சி கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காட்சி கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காட்சி கொஞ்சம் மெதுவாகவா. மார்கழி மாத காற்றில் வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வானெங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மழலையும் அழுதிடும். குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா. அன்னை மடி மீதில் சாய்ந்துறங்கும் நேரம், வானில் தோன்றும் வெண்மின் ஒளியும் வெப்பம் தர வேண்டும். அன்னை மடி மீதில் சாய்ந்துறங்கும் நேரம், வானில் தோன்றும் வெண்மின் ஒளியும் வெப்பம் தர வேண்டும். மார்கழி மாத காற்றில் வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வானெங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மழலையும் அழுதிடும். குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றே கொஞ்சம் மெதுவாகவா. தேவதூதர் பாடும் காணமதை கேட்டு, தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும். தேவதூதன் பாடும் காணமதை கேட்டு, தேவமைந்தன் கண்மயங்கி தூங்கிவிட வேண்டும். மார்கழி மாத காற்றில் வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வானெங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மழலையும் அழுதிடும். குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா. ஓகே, நல்ல பாட்டு பாடின சிஸ்டர்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இப்போ பிரதர் வந்து ஒரு கவிதை சொல்லுவார். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இதை தொடர்ந்து ஸ்கிட்டுக்கு ரெடியாக இருங்க. ஸ்கிட்டு பசங்க ரெடியாக இருங்க. இது முடிஞ்சிட்டு ஸ்கிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த தருணத்தை வாய்ப்பாக கொடுத்த ஊழியர்காரர்களுக்கும் சபைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக பாட சொன்னாங்க. நமக்கு பாட்டு வராது, அதனால் எது வருதோ அதை மட்டுக்கு தான் செய்வோம். கர்த்தருடைய நாம மகிமைக்கின்றது. இப்போ
தற்செயலாக கொடுத்த இந்த தருணத்துக்காக அதை வைத்து ஒரு சின்ன கவிதை. நமக்கு கவிதை, கதை, ஆமாம், வசனம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். கவிதை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். அதனால் நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு இப்போ இருக்கிற தருணங்கள், கடந்து வந்த பாதை, நாம் கண்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மடலாகவும் இருக்கும், கவிதையாகவும் இருக்கும். சங்கத்தமிழ் மதுரையாம், அங்கம் வைத்த தேவ சங்க சபையாம், குமரி முதல் இமயம் வரை இயேசுவை சொல்லிட தலைமுறையை கடந்து வந்தோம் எம் தேவ சபை, தடைகளையும் கடந்து வந்தோம் இயேசுவின் என் தகப்பனின் துணையோடு. சங்கத்தமிழ் மதுரையாம், அங்கம் வைத்த தேவ சங்க சபையாம், குமரி முதல் இமயம் வரை இயேசுவை சொல்லிட தலைமுறையை கடந்து வந்தோம் என் தேவ சபை, தடைகளையும் கடந்து வந்தோம் இயேசுவின் எம் தகப்பனின் இயேசுவின் துணையோடு. பயப்படாதே சிறுமந்தையை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆம், தரிசன சபையாம், மிஷினரிகளையும் ஊழியர்களையும் அனுப்பும் தாய் சபையாம். ஏற்றங்களையும் இழப்புகளையும் சரிசமமாக்கி, போராட்டத்தையும் பாராட்டையும் பரிசாக்கி, பரிசுத்தர் இயேசுவை பார உலகம் காண பாடுகளின் பாதையில் நாம் பலனளித்தோம். வசனத்தை மட்டும் நாங்கள் விதைக்கவில்லை, பலர் வாழ்க்கையும் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஜீவன் தந்த இயேசுவிற்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறோம். ஏற்றங்களையும் இழப்புகளையும் சரிசமமாக்கி, போராட்டத்தையும் பாராட்டையும் பரிசாக்கி, பரிசுத்தர் இயேசுவை பாரவுலகம் காண பாடுகளின் பாதையில் பயணித்தோம். வசனத்தை மட்டும் நாங்கள் விதைக்கவில்லை, பலர் வாழ்க்கையும் விதைத்திருக்கிறோம். ஜீவன் தந்த இயேசுவிற்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறோம். எழுப்புதல் சபையோடு எழுப்புதல் காண மட்டும் என் கண்கள் சாய்வதில்லை. இயேசுவை அறிய மட்டும் இதய துடிப்பு நிற்பதில்லை. சாவாமை தரித்த இயேசுவை சரித்திரம் காணும் சபையாக தலைமுறையை எழுப்பும் தரிசனம் தகர்த்தெழுவோம் தடைகளை. எண்ணிலடங்கா நன்மைகள் செய்த இயேசுவிற்கு அசாதாரண காரியம் செய்ய சாதாரணம். அவைகள் உங்கள் முன் நாம் இருப்பது உதாரணம். எண்ணிலடங்கா நன்மைகள் செய்த இயேசுவிற்கு அசாதாரண காரியம் செய்ய சாதாரணம். அவைகள் உங்கள் முன் நாம் இருப்பது உதாரணம். ஊழியரோடு உறுதுணையாக இருப்போம் உன்னதரின் பணிக்காக. புத்தாண்டை கொண்டாட புத்தாடை தரிப்போம், அதோடு புதிய தரிசனத்தோடு பத்தாண்டு திட்டமாக்குவோம். புதிய பரிணாமத்தோடு அச்சங்குளம் சபையாம் அஞ்சாமல் பயணிப்போம். புத்தாண்டை கொண்டாட புத்தாடை தரிப்போம், அதோடு புதிய தரிசனத்தோடு பத்தாண்டு திட்டமாக்குவோம். புதிய பரிணாமத்தோடு அச்சங்குளம் சபையாய் அஞ்சாமல் பயணிப்போம். ரொம்ப அருமையான கவிதை. பிரதருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய சபை 50 வருடங்களை கடந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது நிஜமாவே அவங்களுக்கு தோணி இதை எழுதுனாங்களா இல்லை அவங்களுக்கு தெரிந்து எழுதுனாங்களா தெரியாமல் எழுதுனாங்களான்னு தெரில. அது பயங்கரமாக சிங்க் ஆகிடுச்சு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போம். தொடர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு 2 மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாட கேட்போம். தாம்சன் பிரதர் ஃபேமிலியாக ஒரு பாடல் பாடுவாங்க. ஸோ எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுவோம். அதை தொடர்ந்து இன்னும் 2 பாடல் இருக்குது, ஒரு ஸ்கிட் இருக்குது. ஒரு கவிதை சொல்கிறேன், ஆனால் அது என்னோடது இல்லை, படித்ததில் பிடிச்சது. மார்கழி பனியில் மாட்டு தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்தவரே, தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே, மண்ணில் வந்த விண்ணின் மைந்தனை போற்றி பாடி கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.
பிரகாசிக்குதே உலகில் ஒளி வீசிடுமே இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே பாசம் புல்லனை மஞ்சத்திலே திருபாலகன் தூகில்கின்றார் அவர் கண்ணயரார் நம்மை கண்டிடுவார் நல்லாசிகள் கூறிடுவார் வான்வெள்ளி பிரகாசிக்குதே உலகில் ஒளி வீசிடுதே இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே மிகமீறி நிலத்துடனே இந்த செய்தியை கூறிடுவோம் மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம் அவர் பாதம் பணிந்திடுவோம் வான்வெள்ளி பிரகாசிக்குதே உலகில் ஒளி வீசிடுமே இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே மனமே மகிழ்வாகிடுமே பிரகாசிக்குதே இன்னும் ஸ்கிட் ஆயத்தப்படலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடிடுவோம். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வந்து ஒரு பாடல் பாடுறோம். தொடர்ந்து
ப்ரோக்ராம் இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஆனாலும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு வேலை சமயம் இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டே பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு கேள்வி சபையை குறித்தும், ஒரு கேள்வி மெசேஜை குறித்தும். அதை சொல்லிவிட்டு அடுத்து வந்து எஸ்தர் சிஸ்டர் ஃபேமிலியாக ஒரு பாட்டு பாட போகிறாங்க. ஸோ அவங்க ஆயத்தப்படுங்க. கேள்வி என்னென்னா, தெரிஞ்சவங்க டக்குன்னு கை தூக்குங்க. இந்த வருஷ சபையினுடைய வாக்குத்தத்தம் என்ன? கையை யார் தூக்குனீங்க? எல்லாரும் அங்கேருந்து சொல்லக்கூடாது. கையை எனக்கு தெரிஞ்சு அன்னத்தாயி பாட்டி தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். இருப்பிடத்தோடு சொல்லணும். தெரியலனா அப்போயே உட்காந்துருங்க. இருப்பிடத்தோடு தெரியலனா வேறு யாருக்கு தெரியுமோ கை தூக்குங்க. டக்குன்னு கை தூக்குங்க. இன்னும் இருப்பிடம் சொன்னோன்னே எல்லோரும் கை கீழே போயிடுச்சு. சரி சொல்லுங்கள். லிதா சிஸ்டர் கை தூக்கியிருக்காங்க, சொல்லுங்கள். ஏசாயாவா? ஐயோ, தெரியுமா சிஸ்டர்? தெரியாதா? தெரியல. 1 கொரிந்தியர் தப்பு. 9:10 தப்பு. ஐயையோ, ஃப்ரேம் போட்டு கொடுத்து என்னத்துக்கு பாஸ்டர்? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17. ஓகே, சொல்லுங்கள் பிரதர். என்ன வசனம்? வசனம் அங்கே எங்கேயாச்சும் எழுதியிருக்கோ? சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கள் எல்லாம் புதிதாயின, அதுதான் வசனம். ஸோ அவர் கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இனி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ரைஸ்லாம் தரமாட்டோம். அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா ப்ரைஸு. இன்னைக்கு இல்லை, நேற்று மெசேஜ் கேட்டிங்களே? ஆமாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் தான். அவருக்கு தெரிலனா நீங்கள் தான் பதில் சொல்லணும். பைபிளில் ஃபஸ்ட்டு கேரல் சர்வீஸ் நடந்ததாட்டு எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தெரியல. ஓகே ஓகே. அவங்க தங்கச்சி கை தூக்கியிருக்காங்க. சொல்லுங்கள். இருப்பிடத்தோடு சொல்லணும். இருப்பிடம் தெரிலனா உட்காந்துருங்க. லூக் 2nd chapter, ரைட்டு. நேற்று மெசேஜில் சொன்னார் பாஸ்டர். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பைபிளில் சொல்லப்பட்ட கேரல் சர்வீஸ். லூக்கா 2வது அதிகாரம் 13வது வசனம். சரியா? ஸோ 2வது அதிகாரம் சொன்னாங்க. 2 ஒரே வீட்டில் இருக்கிறவங்கனால ஒரு ப்ரைஸை பாதி எடுத்துக்குவாங்க. கொஞ்ச நாள் இவங்க தென்காசி பைபிள் காலேஜில் யூஸ் பண்ணுவாங்க, அவர் பெங்களூர் பைபிள் காலேஜில் யூஸ் பண்ணுவார் கொஞ்ச நாள். ஓகே. ஸோ அடுத்து சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு டான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு ஒரு பாட்டும் கேட்டுட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். சின்ன பிள்ளைங்க குட்டீஸ் ஒரு சாங் டான்ஸ் ஆட போகிறாங்க. பாட்டு கனெக்ட் பண்ணிட்டு என்னடா லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று தூக்கிட்டு வர 2 பேரையும் பார்க்குறக்கு அங்கே போய் அவங்களுக்கு வசதியாக ஒரு ஓரமாக ஒரு மூலையில். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். That's the Carol Angels.
ஓகே, ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடின எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பலமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே ஓகே, இப்பொழுதும் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எஸ்தர் சிஸ்டர் வேணாங்கிறாங்க. சரி பிரதர் வந்துடுறீங்கன்னா ஒரு பாட்டு பாடிடலாம். ஆண்ட்ரூ பிரதர். அப்படியே ஜெம்மி ஜெனிபாவும் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா. என் இயேசு அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆடி பாடி கொண்டாடுவோம். என் இயேசு அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆடி பாடி கொண்டாடுவோம். கைத்தாள ஓசையோடு எக்கால தொனியோடு மேல தாளத்தோடு கொண்டாடுவோம். கைதாள ஓசையோடு எக்கால துணியோடு மேல தாளத்தோடு கொண்டாடுவோம், மேல தாளத்தோடு கொண்டாடுவோம். என் இயேசு அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆடி பாடி கொண்டாடுவோம். பரிசுத்த ஆவியினால் மரியாள் வயிற்றினிலே சிறிய பாலனால் பிறந்தீரையா. பரிசுத்த ஆவியினால் மரியாள் வயிற்றினிலே சிறிய பாலன் பிறந்தீரையா. வாழ்த்தி வணங்க வந்தோமையா, உம்மை போற்றி புகழ வந்தோமையா. என் இயேசு அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆடி பாடி கொண்டாடுவோம். என் இயேசு அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம், ஆடி பாடி கொண்டாடுவோம், ஆடி கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக அன்னத்தாய் பாட்டி ஒரு பாட்டு பாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே பாஸ்டர் முடிச்சிருவாங்க. ஸோ தயவாக எல்லாரும் பொறுமையோடு காத்திருக்கவும். அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவேன். பொது கிருபை அதை தேடியே
பாதத்தில் அமர்ந்திடுவே ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே கவலையை மறந்து மகிழ்வுடன் இருந்து மகிமையை செலுத்திடுவே பாதத்திலே முகம் பறித்து முத்தங்கள் செய்திடுவே ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா கதிரவன் வருமுன் கர்த்தரை தேட கண்களும் விழித்திடுதே மனம் குளிர என்பனம் பாட ஆயத்தமாகிடுதே வசனம் தியானித்திட என் உள்ளம் காத்திடுதே ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா கண்ணிமை நேரம் உம்மை மறவாமல் கருத்தாய் நினைத்திடவே கனிவாயிறங்கி கருணையை ஈந்து கரத்தால் அணைத்திடுமே நாள் முழுதும் வல்லமையா நிதமும் நனைத்திடுமே ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவேன் புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவேன் ஆனந்தம் பேரின்பம் என் நண்பரின் பாதத்திலே ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா ராஜா அல்லேலூயா என் தேவா அல்லேலூயா இன்னும் ஒரு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது. அதை முடிச்சுட்டு பாஸ்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னனால பைபிள் வேர்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த பின்பு சிஸ்டர் வந்து ஒரு மலையாள சாங் ஒன்று பாடுறாங்க. ஸோ அதோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். ஸோ பைபிள் வேர்ஸ் சீக்கிரம் வாங்க. எங்கம்மா இதோ அவள் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவமார் தோளின் மேல் இருக்கும். அவர் நாம மசியமான ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு. தொடர்ந்து சிஸ்டர் வந்து ஒரு மலையாள சாங் ஒன்று பாடுவாங்க. യഹൂദിയായിലെ
ഒരു ഗ്രാമത്തിൻ ഒരു ധനുമാസത്തിൻ കുളിരിൻ രാവിൽ രാപാർത്തിരുന്നൊരു അജപാലകൻ ദേവനാഥം കേട്ടു ആമോദരാൽ വർണ്ണരാജികൾ വിടരും വാനം വെള്ളിമേഘങ്ങൾ തഴുകും വാനം താരക രാജകുമാരനോടൊത്തൊന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ ഇന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ മന്നവർ മൂവരും ദാവീദിൻ സുതനെ കണ്ടു വണങ്ങിടുവാൻ അവർ കാഴ്ചയുമായി വന്നു മന്നവർ മൂവരും ദാവീദിൻ സുതനെ കണ്ടു വണങ്ങിടുവാൻ അവർ കാഴ്ചയുമായി വന്നു ദേവാദിദേവന്റെ തിരുസന്നിധിയിൽ അവർ കാഴ്ചകൾ വെച്ചു വണങ്ങി ദേവാദിദേവന്റെ തിരുസന്നിധിയിൽ അവർ കാഴ്ചകൾ വെച്ചു വണങ്ങി യഹൂദിയായിലെ ഒരു ഗ്രാമത്തിൻ ഒരു ധനുമാസത്തിൻ കുളിരിൻ രാവിൽ രാപാർത്തിരുന്നൊരു അജപാലകൻ ദേവനാഥം കേട്ടു ആമോദരായി വർണ്ണരാജികൾ വിടരും വാനം വെള്ളിമേഘങ്ങൾ തഴുകും വാനിൽ താരക രാജകുമാരിയോടൊത്തൊന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ ഇന്നു തിങ്കൾ കലപാടി ഗ്ലോറിയ. ரொம்ப அருமையாக பாடின சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். இதோட நம்ம ப்ரோக்ராம் முடியுது. உங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல சொன்ன மாதிரி தான் 50வது வருஷத்தை சபை கடந்திருக்கிறது. இதுக்காக நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனாலும் அதற்கான ஒரு சூழ்நிலையாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை பற்றி பேசும்போது எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு தாட் வந்தது. ஸோ அதை உங்களிடத்தில் ஷேர் பண்ணிவிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறோம். நம்மளுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னா அச்சங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஈஸ்டில் இருக்குது. சவுத் ஈஸ்ட்னா தென்கிழக்கு, அங்கே தான் நம்மளுடைய அச்சங்குளம் இருக்கிறது. இது நம்ம பைபிளில் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் கிழக்கில் தான் வச்சிருப்பார். அது மாதிரி நட்சத்திரம் தோன்றின திசையும் கிழக்கு, ஆண்டவர் பிறந்த இடம் வெஸ்ட்டு. ஸோ கிழக்கிலிருந்து நட்சத்திரம் தோன்றி வெஸ்ட்டுக்கு போனது. அது மாதிரி நம்மளுடைய சபை இங்கே ஈஸ்டில் இருக்கிற இந்த சபையின் மூலமாக நிறைய ரட்சிப்புகளை, நிறைய ரட்சிப்புக்குள்ள பிள்ளைகளை நடத்துவதற்காக ஊழியக்காரர்கள் இங்கேருந்து எழும்பியிருக்காங்க. ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு சபையாக இது இன்னும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இங்கும் இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் இந்த 50வது வருடத்திலையும் இந்த சபையை இன்னும் மேன்மேலும் பெருகி அநேக ஆத்துமாக்கள் மூலமாக, அநேக ஊழியக்காரர் மூலமாக சபையை நிரப்புவார் என்ற விசுவாசத்தோடு நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாஸ்டரை வரவேற்போம். தேங்க்யூ. கவிதை ஃப்ளோவாக போயிட்டே இருக்குது. என்ன, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்தின ஃப்ராங்க்லினுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதுதான் இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், நீங்களும் ப்ரோக்ராம் பண்ணுறதாக இருந்தால் பண்ணிடுங்க. ஏன்னா எப்படியாவது பாடல்கள் மூலமாக, நடனங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா ஆராதனை காட்டிலும் ப்ரோக்ராமுக்கு தான் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே தலைக்கு மாற்றி இருக்குது. காலையில் சர்ச்சு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. ப்ரோக்ராமுக்கு பார்த்தா அங்கங்கே ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. சரி, ஓகே. இதில் என்னென்னா
கர்த்தர் அதை ஜனங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாலே போதும். அல்லேலூயா. ப்ரோக்ராம் நமக்கு முக்கியம், தேவைதான். ஆனாலும் இதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பதற்கும் வசனத்தை கேட்பதற்கு நம்ம ஆர்வம் ஆயிட்டாலே போதும். சபை அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நேராக போகணும். இன்றைக்கும் ப்ரோக்ராம் நடத்தும்போது இடையிடையே நிறைய பிரசங்கத்திலிருந்து கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது நான் பின்னாடி இருந்து யோசிச்சுட்டு இருந்ததான ஒரு காரியம், ஆண்டவர் நம்முடைய சபையை வசனத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது வந்து அவர் தற்செயலாக போன வருஷமும் அப்படி எடுத்து நடத்தினார். இப்போ கண்டினியூவாக வந்து செய்தியிலிருந்து வேதத்திலிருந்து சில கேள்விகள் அப்படின்னு நடத்தும் பொழுது என்னுடைய சிந்தையில் வந்தது அதுதான். அதாவது நம்ம எல்லாரும் வசனத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருவாராக. அதே போல் வந்து முன்பதாக வந்து ப்ரோக்ராம் பண்ணினா எல்லாருக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணீங்க. குட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு இந்த இருக்கிற குட்டீஸ்லாம் இங்கே வந்து ஒரு பக்கம் டான்ஸு பண்ணாலும் இன்னொரு பக்கம் இதிலேருந்து என்னத்தையாவது எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கங்கே பின்னாடி போய் ஏதாவது நமக்கு கிடச்சிடாதா அப்படின்னு பின்னாடி போயிட்டு வந்தாங்க. நல்லா பண்ணாங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் சண்டே ஸ்கூல் வெளியிலேருந்து வந்த பிள்ளைங்க, பெரியவர்கள் எல்லாருமே உற்சாகமாக இந்த நாளில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இப்போ பிரசங்கம்லாம் பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். முடிவில் நமக்கு பெரிய அளவில் டிஃபன் அந்த டின்னர்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா எப்போதுமே இங்கே சாப்பாடு தான் நடந்துகிட்ருக்குது. இல்லை வெளியில் டீ இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும். அதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து முடிப்போமாக. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே அங்கே 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் உள்ள காரியத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகளை குறித்து அங்கே அந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த மாதத்திலே நாம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்கிறதான வார்த்தையின் மையமாக வைத்து இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து வருகிறோம். சபைக்குள்ளிருந்து வசனத்தை கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். முதல் வாரத்திலிருந்து நம்ம என்ன தியானித்து வர்றோம்? அந்த மகிமையை முதலாவது பார்த்தவங்க யார்? மேய்ப்பர்கள். முன்னணியில் இருக்கிற அந்த மகிமையை பார்த்தவர்கள் மேய்ப்பர்கள். 2வது அந்த மகிமையை பார்த்தவங்க சிமியோன். 3வது இன்னைக்கு காலையில் நம்ம தியானித்தோம், அந்த மகிமையை பார்த்தவங்க அன்னாள் என்கிறதான ஒரு வயதான 84 வயது நிறைந்ததான ஒரு பாட்டியம்மா. அவங்க அந்த மகிமையை பார்த்தார்கள். அதற்கு பின்பதாக வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிற ஒரே ஒரு காரியம், சாஸ்திரிகள் அந்த மகிமையை காண வந்தார்கள். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகளை குறித்து ரொம்ப அற்புதமான காரியங்கள்லாம் உண்டு. நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு 7 பாயிண்ட் ரொம்ப அற்புதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அதை சொல்வதற்கு சமயம் கிடையாது. அது ஆண்டவருக்கு சித்தமானால் வேறு ஒரு நேரங்களில் நம்ம தியானிப்போம். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த 2வது அதிகாரத்திலே முன்னணியிலே கடத்தப்பட்டிருக்கிறதான இயேசு அந்த மகிமையை அவர்கள் அங்கே இருக்கிறதான மேய்ப்பர்கள் கண்டார்கள். அதற்கு பின்பதாக ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தையை, அந்த மகிமையை அவர்கள் அங்கே ஆலயத்திலே கண்டார்கள். அதற்கு பின்பதாக வீட்டிலே வளர்க்கப்படும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்து எருசலேமிலே வந்து அந்த மகிமையை பார்க்கும்படியாக வந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அங்கே 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ இதில் எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு காரியம், சாஸ்திரிகள் காண வந்தது ஒரு ராஜாவை காண வந்தார்கள். பிறந்திருக்கிறது யாரு? குழந்தையாக இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் சாஸ்திரிகள் பார்க்க வந்தது குழந்தையை அல்ல, இங்கே ஒரு ராஜா
பிறந்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை அறிந்து நட்சத்திரத்தின் மூலமாக வழிநடத்தப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படியானால் நமக்கு ஒன்று நல்லா தெரிகிறது, நாம் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அவரை குழந்தையாகவே பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா நிறைய பிக்சர்ஸில் பார்த்துருப்பாங்க, நிறைய உருவத்தில் பார்த்துருப்பாங்க. மரியாள் அம்மா கையில் இயேசுநாதர் ஒரு குழந்தையை போலவே இருக்கிறது போல அவர் குழந்தையாக அல்ல, அவர் இன்றைக்கும் அவர் ராஜாவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் எல்லா காலத்திலையும் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், அந்த ராஜாக்களுடைய காலங்கள் முடிந்து போனது. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது, அந்த சாம்ராஜ்யங்கள்லாம் தவிடுபடியானது. எத்தனையோ அரசாங்கங்கள் எழும்பினது, அந்த அரசாங்கமெல்லாம் இல்லாமல் போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அந்த ராஜ்யம் இன்றைக்கும் இருக்கிறது. அது என்றென்றைக்கும் மாறாமல், அது தலைமுறையாக நித்தியமாக அவர் ராஜரீகம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லிடுறீங்களா? அல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிறதான தேவனாகிய கர்த்தர். இப்போ கடைசியில் இந்த சாஸ்திரிகள் வந்து அங்கே வந்து அந்த குழந்தையை பார்க்க வர்றாங்க. ராஜா எங்கே பிறந்திருக்கிறாருன்னு பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்துட்டு வெறுங்கையாக வரல. என்னெல்லாம் கொண்டு வர்றாங்க? தங்கம்ட்டாங்க, பொண்ணு, வெள்ளி. யாரு சொன்னது? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். இது மூணுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. வேகமாக இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பின்னாடி இருந்து வர்றேன். வெள்ளை போலம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மரித்து போகிறவர்களுக்கு அந்த மரித்து போன சடலத்தின் மேலே அல்லது அந்த வஸ்திரத்தின் மேலே தெளிக்கும்படியாக அல்லது அதை பயன்படுத்தும்படியாக கொண்டு வரப்படுகிறதான ஒரு தைலம், ஒரு நறுமணம் வீசக்கூடியதான ஒரு வாசனையுள்ள ஒரு திரவியம் வெள்ளை போலம். அப்படியானால் அன்னைக்கு முதலாவது அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே சாஸ்திரிகள் வந்து வெள்ளை போலத்தை காணிக்கையாக வச்சிருந்தாங்க. அப்படின்னா அதில் என்ன விளங்குது அப்படின்னா, இவர் ஒரு நாளில் மரிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய இவர் ஒரு நாள் மரிக்க போகிறார். அவர் என்றென்றைக்கும் மரித்து அவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழும்ப போகிறார். எழும்பின அவர் என்றென்றைக்கு ராஜாவாக இருக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலத்தை கொண்டு வந்து காணிக்கையாக படைத்தார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மரித்தார், என்னுடைய பாவத்தை மன்னித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எனக்காகவே உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவரே என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் தூபவர்க்கம் அப்படின்னு சொன்னால் அது ஆசாரியர்கள் பயன்படுத்துகிறதான ஒரு பொருள். அது தூப பிடத்தில் கொண்டு வந்து அதுவும் ஒரு வாசனை உள்ளதான ஒரு பொருட்கள். அது வந்து ஆராதனைக்கு பயன்படுத்தக்கூடியதான ஒரு பொருள். அப்படியானால் அதில் ஒன்று தெரிகிறது, இயேசு ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த முழு உலகத்திலையும் இயேசு ஒருவரே. இப்படி என் கூட சொல்கிறீங்களா? தைரியமாக சொல்லுவோமா? இந்த முழு உலகத்திலையும் இயேசு ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா. வெள்ளைப்பழம் எதற்கு அடையாளம்? இந்த முழு உலகத்திலையும் என்னுடைய பாவத்தை, எல்லா ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவர் இயேசு ஒருவரே. ரெண்டாவது, இந்த முழு உலகத்திலையும் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனைக்கு தகுதியானவர் இயேசு ஒருவரே. மூணாவது, அவங்க பொன் கொண்டு வந்து அவர்கள் காணிக்கையாக செலுத்தினார்கள். இதைத்தான் முதல்ல கொண்டு வந்து செலுத்தினார்கள். அது எதற்கு அடையாளமானது? ராஜாவுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வெகுமதி. அதற்கு அடையாளமானது நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் குழந்தையாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. அவருடைய சிங்காசனம் ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடியதான சிங்காசனமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் கொஞ்சம் வேணா எழும்பி நின்று ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அப்படியே இந்த ஆமை ஸ்தோத்திர நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். மறுபடி சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர். இயேசுவே ரட்சகர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், அந்த இயேசுவே ரட்சகர். அவரே வைத்தியர். இயேசுவே வைத்தியர். இயேசுவே வைத்தியர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். அப்படியே இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். அவரே என்னுடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாக இந்த பூமியில பிறந்தார். அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நான் மீட்படைந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவரே என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். அவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இன்றைக்கு இந்த நேரத்தில் தாமே ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருந்தால் இருதயத்தில் கையை வைத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே அப்பொழுதே உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து நீர் என்னை நீதிமானாக்கி உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே நீர் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திர, நீர் ஒருவரை ஆராதனைக்கு தகுதியானவர். நான் என் வாழ்நாள் முழுவதும் உம்மையே ஆராதித்து உமக்காகவே நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வணக்கம், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய ஆராதனை அது உமக்கு மாத்திரமே உரியது. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய் திறந்து சொல்லுங்க, எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய வணக்கம் அது உமக்கு உரியது, அது உமக்கு மாத்திரமே உரியது. நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திர. மூன்றாவது, இயேசுவே நீரே என்னுடைய ராஜாவாக இருக்கிறீர், நீரே எனக்கு எஜமானனாக இருக்கிறீர். என் ராஜாதி ராஜாவும் என் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய என் தேவ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே குழந்தையாக நீர் வெளிப்பட்டதான இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3வது நாளிலே தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் எங்கள் நடுவிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. நீர் தாம் சொன்னபடியே திரும்பவும் வருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். எப்பொழுது அந்த மகிமையை நாங்கள் காண்போம்? எப்பொழுது அந்த மகிமையை நாங்கள் முகமுகமாய் நாங்கள் காண்போம்? முகமுகமாய் நாங்கள் கண்டு நாங்கள் களி கூறுவோம் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வெளிப்படும் பொழுது, நீர் வெளிப்படுகிறதான அந்த மகிமையை மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக ஒரு நாளிலே நீர் வரப்போகிறீர். அதை முழு உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் காணப்போகிறார்கள். அதை எல்லாருடைய கண்களும் காணப்போகிறது. அந்த காட்சியை நாங்களும் கண்டு விசுவாசித்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஆமென் ஹல்லேலூயா அந்த மகிமையான அந்த இடத்திற்கு, அந்த பரலோக பாக்கியத்தை, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரை நீர் தகுதிப்படுத்தி அருளுவீராக. அந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.